அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு நீட் அண்ட் ஜேஇ கெமிஸ்ட்ரி டெஸ்ட் 9க்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட் 1லேருந்து 8க்கான ஆன்சர்ஸ் கீ இதெல்லாமே பார்த்தாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதே ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ஜேஇ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ஜேஇ அண்ட் நீட்டுக்கு வந்து ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர் தான், ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் 11th கெமிஸ்ட்ரி டெஸ்ட் 9க்கான ஆன்சர்ஸ் கீ பார்ப்போம். ஜேஇ அண்டு நீட்டுக்கு ஃபஸ்ட்டு 16வது கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறதே 100 பேர் 150 பேர் தான். ஆனால் அதுலேயுமே நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு 4 வியூஸாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும், அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டு ஆன்சர்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 16வது கொஸ்டினுக்கு வந்து சி ஆப்ஷன், சரிங்களா? சி ஆப்ஷன் நான் நோட் பண்ணி வச்சிங்க. 16க்கு 2 குளோரோ 1 மெத்தில் 4 நைட்ரோபென்சின் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 17வது கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் 1, சரிங்களா? 1 அதை வந்து ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் 6, அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. 18க்கு டி ஆப்ஷன் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 19க்கு வந்து ஏ ஆப்ஷன் 1 ஃபினைல் 2 பியூட்டேன் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க, ஃபஸ்ட் ஆப்ஷனு. ஆல்ரெடி நம்ம வந்து பாட்னிக்கான ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜின்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணுறேங்க. ஒரு சில பிடிஎஃப் மெட்டீரியல் இதெல்லாமே அதில் ஷேர் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து 9க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையுமே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது கேசி பாட்டனி பிளாக் ஸ்பாட்டில் செக் பண்ணிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணால் தெரிஞ்சிருக்கும். 20க்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் நோட் பண்ணிக்க, ஈத்தேன். அதுக்கடுத்து 21க்கான ஆன்சர்ஸ் வந்து டி பியூட்டனான். அதுக்கடுத்து 22 ஆப்ஷன் வந்து சி 24g ஆஃப் கார்பன் அண்ட் 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. சி ஆப்ஷன் 24 கிராம் கார்பன் மற்றும் 1 கிராம் ஹைட்ரஜன் அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சரு. அதுக்கடுத்து 23க்கு டி ஆப்ஷன் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. C6H8N2 அப்படிங்கிறது டி ஆப்ஷன் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 24 இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பி ஆப்ஷனு C3H4, 24க்கு பி ஆப்ஷன் C3H4. அதுக்கடுத்து 25க்கு பி ஆப்ஷன் 2 பியூட்டேன் அப்படிங்கிறத ஆன்சர் நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 26 டி ஆப்ஷன் CH3OH டி ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சிங்க 26. அதுக்கடுத்து 27 சி ஆப்ஷன் sp2 இதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 27 சி ஆப்ஷன். அதுக்கடுத்து 28 பி ஆப்ஷன், 28க்கு வந்து பி ஆப்ஷன். அதுக்கடுத்து 29 சி ஆப்ஷன். அதுக்கடுத்து லாஸ்ட் 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டி ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சிங்க. 30க்கு டி இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் அண்ட் ஜுவாலஜி இதுக்கான ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து கீ ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீ ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.